உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு சிம்பிளாக ஒரு குக்கிங் பண்ணுறேன். நான் அதை அப்படியே வந்து வீடியோ எடுத்துலான்னு தான். மெயினாக நம்ம வந்து இந்த வெளிநாட்டில் வரும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஊரில் லேம்ப் நம்ம நல்லா சாப்பிடுவோம். நம்மளோட இங்கே வந்து லேம்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம ஊரில் மட்டன். ஸோ இது மட்டனாக நீங்கள் நினச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து காஸ்கோவில் வாங்கியிருக்கேன். ஸோ காஸ்கோவில் இந்த மாதிரி ஃபிலட்ஸ் அப்படின்னு போட்டு விற்கிறாங்க. ஸோ நம்ம எப்பவுமே வந்து இந்த சாதத்தோட குழம்போட பொரியலோட தான் இந்த மாதிரி நம்ம லேம்ப் சாப்பிடணுமா அப்படின்னா இல்லை. நிறைய எங்களுக்கும் பிடிக்கும். நிறைய வந்து இந்த லேம்ப் குருமா, லேம்ப் ஃப்ரை எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லா டைமும் அப்படியே சாப்பிடணும் அவசியம் இல்லை. அப்போ வேறு மாதிரி எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, இப்போ இந்த இங்கிலீஷ்காரங்களாம் எப்படி சாப்பிட்றாங்க, மற்ற ஊர்க்காரங்களாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கும்போது அவங்க இது மாதிரி லேம்பை வந்து ஃபில்லட்டாக வச்சுட்டு சைடில் வந்து இதர் மேஷ் பொட்டேட்டோ, அது கூட ஏதாவது ஒரு சாஸ் போட்ட மாதிரியோ, இல்லைன்னா வந்து வெஜிடபிள்ஸ் வச்ச மாதிரியோ, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் எதாவது சாப்பிட்றாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வளர்கிற பசங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோ இல்லை பக்கத்தில் வெளியே போய் நம்ம வெளியில் ஹோட்டலில் கிடைக்கிற ஆப்ஷன்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸில் ஸோ கிடைக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அது ஒரு சேஞ்சாக இருக்குது. எல்லா டைமும் ரைஸே பண்ண வேணாம். நம்மளும் வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் ரைஸ் வச்சுட்டு மற்ற நாள்லாம் வந்து வேறு மாதிரி இது மாதிரி இல்லை, இதுவும் ஹெல்த்தி ஆப்ஷன் இல்லையா? ஏன்னா மீட்டும் இருக்குது, வெஜிடபிள்ஸும் இருக்குது. ஸோ அதனால் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான். வெரி குயிக்காக அதுவும் வந்து இந்த 10 நிமிஷத்தில் இந்த வீடியோ டைம்லேயே அப்படியே உங்களுக்கு நான் குக் பண்ணி அப்படியே காட்ட போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த காஸ்கோவில் வந்து நான் இந்த ஃபிலட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ யூகேல இருக்கீங்கன்னா காஸ்கோவில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்லிட் போட்டுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஏதாச்சும் லைட்டாக தான் மைல்டாக தான் காரம் போட போகிறேன், உப்பு போட போகிறேன். அது இறங்கணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் இது மாதிரி நம்ம அது அங்கங்கே ஃபுல்லாக நல்லா ஸ்லிட் போட்டு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். டேரெக்டாக அப்படியே ஒரு பேனில் குக் பண்ண போகிறோம். ஆளுக்கு ஒரு பீஸ் மாதிரி தான். ஏற்கனவே வந்து டாக்டர் சாப்பிட்டாச்சு, என் பையனுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ நம்ம தனியாக ஒருத்தருக்கு 2 பேருக்கு பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாகவே இதுமாதிரி பண்ணிடலாம். இப்போ ஹாலிடே டைம் அப்படின்னால வந்து வினயோட டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சக்தி கொஞ்சம் ஏர்லியாக வந்து லஞ்ச் சாப்பிட்டாச்சு. இப்போ வினய்க்கு பண்ணிட்டு இருக்கேன். அதனால் எப்படி பண்ணலாம், நாங்கள் மிச்சத்தை எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த ஒரு பேக்கெட் வாங்கினா ஆக்சுவலாக வந்து 5 ஃபில்லட்ஸ் வருது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் லேம்ப் எப்பவுமே எல்லா இடத்துலையும் எக்ஸ்பென்சிவ் தான். இது நிறைய மீட் இருக்கு இல்லையா? அதனால வந்து 20 pounds ஆச்சு எங்களுக்கு காஸ்கோவில். பட் ஆனால் ஒரு ஃபில்லட்டே வந்து நல்லா எல்லாருக்கும் ஒரு பர்சனுக்கு வந்து நல்லா இனஃபாக ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது நம்ம 2 நாளைக்கு சேர்த்து சமைச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நான் அப்புறமா எடுத்து வைக்க போகிறேன். மேபி குழம்பு ஃப்ரை அதெல்லாம் பண்ணுறதுக்கு. இதை வந்து நான் இப்போது ஃபில்லட்டாக பண்ண போகிறேன். சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேன் ஏற்றிட்டேன். ஸோ ஆயில் போட்டுக்கலாம். மெயினாக வந்து பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் போச்சு. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து அந்த 3 பர்த்டே விஷஸ் சொல்லியிருப்பேன், முக்கியமாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுவும் போய் செக் பண்ணுங்கள். ஸோ என்னோட டே எப்படி போச்சு அப்படின்னா நானே முன்னாடி பிளான் பண்ணிப்பேன், என் பர்த்டேக்கு என்ன ஆகணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு ஏதாவது நார்மல் ரொட்டீனை விட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் அந்த பர்த்டே கொஞ்சம் நல்லா போன மாதிரி நல்லா இருக்க மாதிரி இருக்கலாம். நார்மல் டேயோட கொஞ்சம் சேஞ்சாக இருக்கணும் இல்லையா? அதனால இந்த வாட்டி நான் வந்து காஸ்கோ போகணும் அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து அவ்வளோ நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக போக மாட்டோம் காஸ்கோ. பட்ஜெட் பிளான் பண்ணோம், எப்படியும் உள்ளே போயிட்டு வந்தோன்னா அது டபுள் மடங்கு ஆகிடும். அதனால் யூஸ்வலாகவே வந்து நாங்கள் அவ்வளோவா போக மாட்டோம். மற்ற இடத்துலேயே டெஸ்கோலேயே அந்த மாதிரி டாய்லெட் ரோலு அந்த முக்கியமாக வாங்குறதுலாம் என்னென்னா வந்து அந்த மாதிரி பல்காக வாங்குறதுலாமே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் அப்படின்றத மெயினாக ஆனந்தோட ஒப்பீனியனும் கூட. ஸோ அதனால் போக மாட்டோம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆக்சுவலாக எனக்கு பசங்க காஸ்கோவே போகாத மாதிரி ஆயிடுச்சு. சக்தி விலைக்கு நான் காஸ்கோவே காட்டாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக அந்த வாட்டி காஸ்கோ ட்ரிப் போகலாம் மார்னிங் டைமில் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து முக்கியமாக 2வது விஷயம் என்னென்னா வந்து லண்டனில் தேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு இருக்குது. ஸோ முக்கியமாக லண்டனில் நம்ம இருக்கணும்னா வந்து நம்ம தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம ஊரில் வந்து அந்த நாடகங்கள் அப்படின்னாங்களே, நாடகங்கள் வந்து நிறைய இப்போ குறைஞ்சின்னு தான் வருது. அதனால் ஆனால் இங்கே எப்படி இருக்குது அந்த நாடகங்கள், அதை பற்றி நான் கொஞ்சம் ஷேர் பண்ண நினச்சேன் இந்த வீடியோவில். ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன். ஸோ நல்லா அப்படியே நார்மலாக ஒன்றும் மீட்டுக்கு இப்போ எதுவுமே மசாலாலாம் போடலை, ஸ்லிட் மட்டும் போட்டுட்டு சத்தம் வரப்போகுது லைட்டாக, உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாஸ்ட்டை போட்டுப்போம். அதுக்கப்புறம் நான் சைடில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைடில் வச்சுக்கிறதுக்காக ஃப்ரோசன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இதை இப்போ இன்னைக்கு. ஸோ ஃப்ரோசன் பண்ணலாம். எடுத்து உடனே நம்ம இந்த மாதிரி ஏதாவது கிளிப் போட்டு பத்திரமா எடுத்து வச்சிட்டோம்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க பேக்கெட் தான். ஸோ இது என்ன பண்ணாலும் ஏர் ஃப்ரையர்லேயே போட்டுக்க போகிறேன். ஏர் ஃப்ரையரில் நம்ம வந்து எதர் இந்த பேக்கிங் பேப்பரை பிச்சு அந்த நீட்டாக ஷீட்டாக வரும் இல்லையா, அதை பிச்சு அதுக்கப்புறம் போடலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வருது டக்குன்னு, சிங்கிளாக இருந்தாலும் டபுளாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ட்ரே 2 ட்ரே அப்படி போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி போட்டு போகிறேன் நான். அப்புறமா வந்து கொஞ்சமாக தான் சைடில் ஃப்ரைஸ், ஏன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கே வந்து ஒரு மாதிரி கறக்கு முறக்கு ஏதாவது சாப்பிட்லான்னு இருக்கும்ல சைடில், அதனால் கொஞ்சமாக ஃப்ரைஸ் மட்டும் எடுத்து கிட்ட வச்சு போடுவோம், வேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரைஸ் மட்டும் எடுத்து யூஸ்வலாக ஏர் ஃப்ரையரில் வந்து ஒன்றோட ஒன்று படாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வந்துடும். சும்மா ஒரு 5-10 மினிட்ஸில் நல்லா ரெடி ஆகிடும், நல்லா மொறுன்ட்டு. ஸோ கொஞ்சம் போட்டுக்கலாம் தான், எக்ஸ்ட்ராவாக நம்மளும் சாப்பிட்லாம் தான். கொஞ்சம் ஒரு மோர் தென் 1 போர்ஷன் 2 போர்ஷன் இருக்க மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு போதும். ஸோ சும்மா ஏர் ஃப்ரையர் ஆன் பண்ணி விட்டுலாம், அது பாட்டுக்கு மற்றெல்லாம் ரெடி ஆகும்போது நடந்துக்கிட்டு இருக்கட்டும். ஸோ இதை எடுத்து நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன் இப்போது.
எக்ஸ்ட்ராவா வந்து என்னன்னா வந்து எப்பவுமே ஏதாவது பசங்களுக்கு சைட்ல நான் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டா இதுவும் சாப்பிட்டாகணும் அப்படின்ற மாதிரி போர்ஷன்லயே எல்லாத்துலயும் இங்க வெளியே போனாலுமே அப்படிதான் இருக்கு. அதனால மீட்டை திருப்பிப்போம். ஸோ சீல் பண்றோம். ஆக்சுவலா மீட்டை ஃபர்ஸ்ட் சீல் பண்றேன். தெரிக்குது கொஞ்சம் அமுக்கி விடும் போதே கொஞ்சம் அது குண்டா இருந்தா அமுகுது இல்லையா நல்லா. ஸோ அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா மெயினாக வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸும் போட்டுருவோம். நான் ஒரு ட்ரேல போட்டு ஃப்ரைல வைக்க போறேன். லைட்டா என்ன பண்ண போறேன்னா கொஞ்சோண்டு ஒரு 5 minutes வேகட்டும். அப்புறமா மீட் வெந்ததுக்காரமா அது கூட போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட போறேன். ஸோ ஒன்றும் இல்லை, அப்படியே பிளைனா அப்படியே தான் போடுறேன். யூஸ்வலா ரொம்ப ஒன்றும் மசாலா போட்டா எல்லா டைமும் நம்ம இந்தியன் மசாலா பசங்களுக்கு கொடுத்தா ஒரு இந்தியன் கறியா காட்டுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதையும் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலரைஸ் பண்ணணும். ஆனா நிறைய டைம்ல வந்து வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டாவே வந்து சிம்பிளாவே அது நல்லா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே கொடுக்கலாம். தியேட்டருக்கு வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு நினைப்பேன். நானே லண்டன்ல இருக்கேன். ஆனா நிறைய தியேட்டர்ஸ் பத்தி கேள்விப்படுவேன். ஆனா ஏதோ ஒரு சம் ரீசன் ரொம்ப நாளா போகாமலே இருப்போம். நாங்க என் ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க அவங்க கூட தியேட்டருக்கு போனாங்க ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவங்க வந்து லைன் கிங் பார்த்தாங்க. நாங்க அவங்க அதே மாதிரி எனக்கு வந்து தியேட்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இங்க எப்படி இருக்குன்னா யூகேல நிறைய தியேட்டர்ஸ் இருக்கு, நிறைய ஷோஸ் ஓடுது. அதனால அதை நாங்க போய் இந்த சரி ஓகே பர்த்டேக்கு தியேட்டருக்கு போகணும், பர்த்டே விஷயம் சொல்லிட்டா நடந்துடும். அதனால பர்த்டே விஷ் எனக்கு எப்படியோ தியேட்டர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய கோரிக்கை வச்சதுனால நம்ம எப்படியோ பிளான் பண்ணாங்க சூப்பரா ஒரு தியேட்டருக்கு போகணும். ஸோ தியேட்டர்ல வந்து இப்ப என்ன பார்த்தோம்னா வந்து என் பையன் எல்லாம் வந்து கொஞ்சம் போர் ஆயிடும். ஏன்னா மியூசிக்கல்லாம் நிறைய வந்து பாட்டு பாடினே இருப்பாங்க. இந்த இங்கிலீஷ்ல இழுத்து பாடுவாங்க இல்லையா, அது மாதிரி பாடுவாங்க. அதனால கொஞ்சம் போரா இருக்கும். அதனால அவனுக்கே வந்து மியூசிக் எல்லாம் போரா இருக்க போகுது அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா எல்லாரும் ஒரு ஃபேமிலியா போகும்போது எல்லா ஏஜுக்கும் சேர்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்களே சூஸ் பண்ண இந்த என்ன டாபிக்ல போலான்ட்டு. ஸோ பேக் டு த ஃபியூச்சர் அப்படின்ற அந்த படமும் வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த வந்து ஓரளவுக்கு அந்த பையனும் வந்து அந்த ஹீரோவா இருப்பான். ஹீரோ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 years அந்த மாதிரி ஏஜ்ல பையன் இருப்பான் ஹீரோவா. ஸோ அது கொஞ்சம் ரிலேட்டா இருக்கும். அந்த கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியேட்டருக்கு போனோம். இப்போ மீட் இருக்கும்போது நம்ம சைட்ல கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேன் சும்மா தானே இருக்கு. சைட்ல வெங்காயம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் உப்பு காரம் போட்டுடலாம். மெயினா நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா அந்த தியேட்டர்ல நிறைய பேக்ரவுண்ட் சீன்ஸ் எல்லாம் போடுறாங்க. கொஞ்சம் குறைச்சுதான் வச்சுக்கலாம். உள்ளே நல்லா வேகட்டும். ஏன்னா வெளியே மட்டும் வேகக்கூடாது, வெளியே அப்புறம் தீஞ்சிரும். கொஞ்சம் தீ கம்மியா தான் வச்சிருக்கேன். சால்ட்டும் போட்டுக்கலாம். சால்ட் அண்ட் லைட்டா பெப்பர் போட போறேன். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம யூஸ்வலா நம்ம ஸ்டேஜ் ஷோலாம் பார்ப்போம். ஸ்கூல்ல எல்லாம் ஸ்டேஜ் ஷோ போகும்போது கூட நம்ம பின்னாடி 2-3 ஸ்கிரீன் மாத்துவாங்க. அதே நம்மளோட நாடகங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 8-10 ஸ்கிரீன்லாம் அப்படி மாத்துவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கம்ப்ளீட்டா திடீர்னு டார்க் நைட் வந்தது, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு அந்த ஃபுல்லா மார்னிங் டைம்ல நல்லா சூப்பரா எஸ்பெஷலி அந்த கதையில எப்படின்னா வந்து 1985 காட்டுவாங்க, 1955 காட்டுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் மாறுது, ட்ரெஸ் எல்லாம் மாறுது. அப்படியே அந்த இங்கிலீஷ் பாட்டு எல்லாம் வரணும்னு அது ஆக்சுவலா 2.5 hours நடுவில் 1 hour இன்டர்வல் வேற கொடுத்துருந்தாங்க. ஆனா அது என்னடா எவ்வளவு நேரம் போய் உட்கார போறோமா தியேட்டர்ல எப்படி போறதுன்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட். ஆனா அங்க போன டைம் போனே தெரியல, அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம டிக்கெட் கிடைக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. டிக்கெட் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கு. அது ஒரு விஷயம். நம்ம மேபி முன்னாடியே அட்வான்ஸா புக் பண்ணா நமக்கு கம்மியா இருக்கும். நம்ம ஸ்பெசிஃபிக்கா டேட்ஸ் பார்த்து இந்த டேட்ல தான் வேணும், உடனே பார்க்கணும், இன்னைக்கே பார்க்கணும், நாளைக்கே பார்க்கணும்னா தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகுது. இல்ல முக்கியமான ஹாலிடேஸ்ல பார்க்கும்போது தான் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆகிற மாதிரி. ஆனா நீங்க பார்த்து என்ன ஷோஸ் இருக்கு, எது சீப்பா இருக்கு அப்படின்னு பார்த்து போனா நிறைய போகலாம். நேர்ல என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவங்க சொன்னாங்க தான் இப்போ சினிமாவோட எனக்கு அவங்களுக்கு வந்து இப்போ நான் இந்த மாதிரி தியேட்டர்ல போய் இந்த மாதிரி இப்ப நாடகங்கள் பிளேஸ் பாக்குறது நல்லா இருக்கு. அதுவும் இந்த இங்கிலீஷ் கண்ட்ரில பார்க்க நல்லா இருக்கு. ஏன்னா மெயினா வந்து சினிமாங்கிறது ஒரு வாட்டி எடுத்துட்டு எல்லாருக்கும் ஓட்டி விட்டுறாங்க. ஆனா இந்த பிளேங்கிறது நமக்காக வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க இல்லையா. ஸோ அது நல்லா இருக்கு, நமக்காக ப்ரெசென்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஜாலியான்ட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ரியலா பாக்குறோம் இல்லையா. ஸ்டேஜ்ல ஒருத்தர் வராங்க, பேசுறாங்க, டைலாக் பேசுறாங்க, நடிக்கிறாங்க அப்படின்னு நல்லா இருக்கு. அதனால இது வரைக்கும் நீங்க பார்க்கல, லண்டன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா யூஸ்வலா என்ன பண்றதுன்னா அது நிறைய தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து சேரிங் கிராஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு. ஸ்டேஷன்ல இருந்து இறங்கினா சும்மா ஒரு ஷார்ட் வாக்கா தான் இருக்கு. ஸோ நாங்க ஆக்சுவலா சும்மா போயிட்டு ஒரு குவிக்கா ஒரு டின்னர் 5 guysல ஒரு சும்மா ஒரு குவிக்கா ஒரு டின்னர் சாப்பிட்டு அப்படியே போனதுக்கு கரெக்டா ஈவினிங் நைட் டைம்ல நிறைய ஷோஸ் இருக்கு. ஃபுல்லா தியேட்டர் ஃபுல்லா அதாவது ஒரு சீட் கூட காலியா இல்லை. அதனால அவ்வளவு ஃபுல்லா தான் இருக்குது தியேட்டர்ஸ். நல்லா இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ நானே அந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும் எப்படி இருக்கு போய் பார்த்துட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண நினைச்சேன். ஸோ நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நானும் இதுமாரி நிறைய அது மாதிரி தியேட்டர்ஸ் போகணும் அப்படின்னு ஐடியா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அவ்வளோதான். என்ன போட்டேன்னா சால்ட் போட்டேன், அப்புறமா வந்து இந்த இங்கிலீஷ் ஹர்ப்ஸ்லாம் ரோஸ்மெரி, தைம் அதெல்லாம் கொஞ்சம் வந்து இப்படி பிச்சு போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம கார்லிக் க்ளோவ்ஸ் போடலாம், லெமன் போடலாம். சைடில் என்ன ஆச்சு நம்ம வெஜிடபிள்ஸ்ன்னு பார்ப்போம். ஸோ வெஜிடபிள்ஸ் இல்லை வச்சேன், சும்மா டைம் வந்து செட் பண்ணிடலாம். நம்ம
இப்போதைக்கு சும்மா தான் வச்சிருக்கேன், லைட்டாக தான் வேகும், ஆன் பண்ணி விட்டோம் நம்ம. இப்போ வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு விட்டுருக்கேன், ஆகட்டும் சும்மா லைட்டாக. சிம்பிளா நம்மளுக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு கிச்சன்ல நிறைய ஐட்டம்ஸ் வந்ததுனால மல்டிபிள் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட குக்கிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருக்கு, ஈஸியா முடிஞ்ச மாதிரி இருக்கு, கிளீனிங் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எல்லாமே போட்டு பாத்திரமா வச்சு எல்லாமே ஃபுல்லா செய்யறது ஒரு ஸ்டைல். நம்மளோட பேரலல் குக்கிங்ல நிறைய பண்ணியிருக்கோம் நம்ம ஏற்கனவே. ஆனா அதை விட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மற்ற அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணும்போது இங்க வந்து ஈஸியா இருக்கு. நிறைய இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு கிளீன் பண்ணாம நிறைய கிளீனிங்லாம் வச்சுக்காம இருக்காங்க, ஏன்னா லெஸ்ஸா குக்கிங் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை விட லெஸ்ஸா அந்த குக்கிங் ஸ்டைல் வந்து லெஸ் திங்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய திங்ஸ் நம்ம இங்க இருக்கனால நம்ம நிறைய வந்து மற்றவங்க இங்க இருக்கவங்க கிட்ட வந்து நம்ம ஏதாவது அடாப்ட் பண்ணி லேர்ன் பண்ணணும் இல்லையா. எல்லாமே நம்ம கத்துன்னு வந்து அதே இங்கிலீஷ் இந்தியன் ஸ்டைல்லயே பண்றதை விட கொஞ்சம் இவங்களாம் என்ன பண்றாங்க, எப்படி குக் பண்றாங்க, அதையும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சில பேர் வீட்டில் அப்படியே ஃபுல் இந்தியன் குக்கிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து கொஞ்சம் மாறினே வரும். நம்ம இங்க நிறைய நாள் இருக்க நம்மளும் மற்றவங்களை பார்த்து கொஞ்சம் கத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான சிம்பிள் குக்கிங் பிளஸ் இந்த மாதிரி நிறைய அப்ளையன்சஸ் யூஸ் பண்ற மாதிரியான குக்கிங் அதான் வந்து நானும் கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறேன். மோஸ்ட்லி நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம். வீக் டேல எல்லாம் வந்து ஒரு சிங்கிள் டிஷ்ஷா இருக்கும் போது சிக்கனோ லேம்போ மெயினா இருந்துச்சுன்னா வீட்டில் ப்ரான்ஸ் அந்த மாதிரி மெயின் ஐட்டம்ஸ் இருக்கு, ஃபிஷ் இருக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குன்னா ஒரு அவன்ல போட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸோட போட்டு அவன்ல வைக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வீக்லி 2-3 டைம்ஸ் இருக்கும் எங்க வீட்டில். ஏன்னா நல்ல சைடு வெஜிடபிள்ஸ் இருக்கும்ல, ப்ராக்கலி, அதுக்கப்புறமா கிரீன்ஸ் போட்டுக்கலாம், ஸ்பினாச் போட்டுக்கலாம். நல்லா அமுக்கி விட்டுருக்கேன், இதுவே நல்லா வெந்துடும். லைட்டா வெந்திருக்கு, அதை அப்படியே எடுத்து நான் அதில் ஃப்ரை பண்ணிக்க போறேன். இது பண்ணணும் அவசியம் கூட நேராக கூட பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் தான் வைக்கிறோம் இல்லையா. ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் தான் டக்குன்னு வெந்துடும். அதனால இது லைட்டா அப்படியே கொஞ்சம் லைட்டா ஸ்டீம் பண்ண மாதிரி தான் இருக்கு. இந்த டைம்ல நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்குன்னா கொஞ்சம் மிளகாத்தூள், ஏதாவது கொஞ்சம் கறி பவுடர் நான் கண்டுபிடிச்சேன். என்னன்னா வந்து கறி பவுடர் மேபி நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அது அவ்வளவா தமிழ்நாட்டுல இல்லை, ஆனா இங்கே நிறைய கிடைக்குது கறி பவுடர் அப்படிங்கிறது. ஸோ அந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட்டு, அப்புறமா நான் ஒரு 2-3 காய் இருக்கு, இந்த ஊர் காய் லீக்கு அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டு போறேன் இப்போ. அப்புறம் மெயினா வந்து அதான் இந்த 2 விஷயம் தான் மெயினா சொல்லணும்னு நினைச்சேன், அந்த காஸ்ட்டை பத்தியும் தியேட்டரை பத்தியும் இந்த வீடியோல. ஸோ தியேட்டர்லன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வந்து பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கா, இப்போ கேர்ள்ஸா இருந்தா அவங்களுக்கு வேண்டிய மாதிரி ஷோஸ், பிரின்சஸ் ஷோஸ், சிண்ட்ரலா ஷோஸ் அது மாதிரிலாம் போகுது. அதே மாதிரி பாய்ஸா இருக்கும் போது அவங்களுக்கான வேண்டிய ஷோஸ் அது மாதிரியாவும் இருக்கு. பசங்களுக்கு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், ஈவன் வயசானவங்க தான் பாக்குற மாதிரி அது மாதிரியான ஷோஸ் எல்லாமும் இருக்கு. ஸோ ஒரு லிஸ்ட் பயங்கரமா அந்த londontheatre.co.uk நினைக்கிறேன், அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா வந்து கரண்டா என்னென்ன தியேட்டர்ல என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்பெத் யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, மேக்பெத் வந்து இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு படிப்புல இருக்கு, ஆனா ஷோ பார்த்தனால என் பையனுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்களுக்கு ரிலேட்டடா என்ன விஷயங்கள் நம்ம கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான். ஆனா அதுக்கு londontheatre.co.uk போய் பாத்தீங்கன்னா அங்கேயும் இருக்கு. பட் நிறைய அதர் சைட்ஸ்லயும் வந்து இப்போ எப்படி நார்மலா ஹவுஸ் புக்கிங் எல்லாம் பண்ணும்போது நம்ம ஏதாவது வெக்கேஷனுக்கு ஏதாவது புக் பண்ணும்போது மல்டிபிள் சைட்ஸ்ல பண்ற மாதிரி மல்டிபிள் பிளேசஸ் போய் பார்க்கலாம். ஸோ அப்படியே நான் எவ்வளவு பேச்சு வாக்கில் என்ன எவ்வளவு போட்டிருக்கேன்னு தெரியல, கொஞ்சம் போட்டுக்கலாம் பெப்பர், ஏன்னா அவனுக்கு அவ்வளோ காரம் ரொம்ப காரம் பிடிக்காது. ஸோ லைட்டா பெப்பர் தான் போடுறேன். மீட் நல்லா ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுது, இதுலேயே குக் ஆயிடுது. நம்ம வந்து யூஸ்வலா இந்த மட்டன் ஃப்ரைலாம் பண்ணும்போது ஒரு 10-15 விசில் கொடுப்பேன், நல்லா பஞ்சு மாதிரி வேகணும்ட்டு. அப்பதான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது நான் நினைப்பேன் அதுக்குள்ள குக் ஆயிடுமா பேன்ல. நான் ஆக்சுவலா பேன்ல குக் ஆயிடுது நல்லா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபில்லட்டா போடும் போது. ஸோ நல்லாவே போட்டிருக்கேன் பெப்பர். இதுக்கு மேல வேணும்னா அவங்க ஏதாவது சாஸ் ஏதாவது சைட்ல கூட வச்சுப்பாங்க. ஸோ இதோட நல்லா குக் ஆயிருக்கு பாருங்க நீட்டா இல்லையா. நம்ம ஃப்ரைஸ் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஸோ இதுல அப்படியே நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டே வருது. இதுல அப்படியே நம்மளுடைய ஸ்வீட் நார்மலா வந்து ஃப்ரைஸ் நம்மளே அரிஞ்சு போடலாம், பொட்டேட்டோவும் போடலாம், ஸ்வீட் பொட்டேட்டோ போடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து பொட்டேட்டோவோட 2 மடங்கு ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து அது ஒரு சத்து இருக்கான். ஆனால் இந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதனால என் பையனுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட் பொட்டேட்டோ தான் கேட்பான். அதனால ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் மட்டும் எப்பவுமே வச்சுக்கலாம். நார்மலா இருக்கும்போது கொஞ்சம் கட் பண்றது ஹார்டா இருக்கும் அந்த காய், அதனால கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும். அதனால இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதே போட்டாலும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ பிளாக்கா ஆயிடுச்சு. ஏதாவது ஆஃப் டயர்ல லைட்டா நம்ம திருப்பி கூட பார்ப்போம். இது எப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்கும், அதனால 2 பக்கமும் ஓரளவுக்கு ஆயிடும். சும்மா இப்படி ஸ்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு லைட்டா அப்படி புரட்டி விட்டோம்னாலே போதும். எடுத்து வச்சோம்னா அப்புறமா 1 மினிட்ல வந்து இன்னுமே நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, இன்னொரு 2 மினிட்ஸ் தான். ஸோ நம்ம மீட்டும் ஆயிடுச்சு, வெஜிடபிள்ஸும் ஆயிடுச்சு, நம்மளுடைய வீடியோவும் ஆயிடுச்சு, அப்படியே வந்து நம்மளோட ஸ்வீட் ஃப்ரைஸும் ஆயிடுச்சு. அண்ட் கமிங் பேக் டு காஸ்கோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காஸ்கோல வந்து
சில நல்ல விஷயங்கள் கொஞ்சம் பல்கா வாங்கிக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கு, அந்த அந்த இடத்துல போகலாம். மற்றபடி ரெகுலரா போறோம் அப்படின்னா வந்து யார் போவா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2 ஐட்டம் பார்க்க போறேன், 3 ஐட்டம் வாங்க போறேன், காஸ்ட்க்கு பக்கத்துல எங்க வீடு இருக்கு, அதனால ஃப்ரீக்வெண்டா போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்க வாங்குவாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து இந்த ட்ரேடர்ஸ் யாரெல்லாம் இப்போ வந்து ஏதாவது இப்போ டீ பிசினஸ் பண்றாங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா வந்து பல்கா டீ பேக்கெட்ல இவ்வளவு பெரிய டீ பேக்கெட்லாம் இருக்குது. அதனால அந்த மாதிரி ரொம்ப பல்கா இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இல்ல கிளீனிங் ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுக்கணும், 2-3 மாசத்துக்கு அப்படியே வச்சுக்கிறோம், வீட்டுல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஆனா நம்ம ரெகுலரா போகணும்னா அது வந்து நிறைய நம்மளுடைய பர்ஸ் வந்து காலி ஆயிடும், நிறைய சான்ஸ் இருக்கு காஸ்ட் போல. அதனாலதான் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டே பண்ணிருக்கணும், கொஞ்சம் ஸ்டே அவே ஃப்ரம் காஸ்ட் நினைக்கிறேன். மற்றபடி நல்லா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு நம்ம சாப்பாடு ஃபுல்லா. அது 10 மினிட்ஸ்ல நம்ம ஈஸியா முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் அவ்வளவுதான் ஆச்சு. அப்படியே எதுவும் நாங்க இங்க பிரேக்கே எடுக்கல, அப்படியே போட்டிருக்கோம். இது தீஞ்சிட போகுது, டைமா பேச்சு வாக்கல நான் அப்படியே மறந்துட போறேன். ஸோ இது ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து ஒரு பேப்பர்ல எடுத்து வைக்கிறேன், பாருங்க நல்லா இருக்கும். எடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகும். ஸோ நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். ஏர் ஃப்ரையர்ல 2 கம்பார்ட்மெண்ட் வருது, சில பேர் 2 ஐட்டம் குக் பண்றதுக்காக 2 வருது. அதுல வந்து 2 குட்டி ஐட்டம் வைக்க முடியும். இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் லெக் ஃபுல்லா ஃபிட் ஆகும். ஸோ இந்த சைஸ் வந்து ஓகேவா இருக்கு எங்களுக்கு. வந்து ஒரே ஐட்டமா வச்சுக்கலாம். அப்படி சப்போஸ் 2 ஐட்டம் வேணும், இந்த மாதிரி நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து 2 போட்டுட்டு இந்த பக்கம் வைக்கலாம். பட் ஏர் ஃப்ரையரோட கான்செப்ட் என்னன்னா நல்லா ஏர் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கணும் அப்படின்னா, அதனால வந்து இடிச்சு வைக்காம ஒன்று வச்சுட்டு அடுத்த ஐட்டமா வைக்கலாம். அதான் வந்து அப்படிதான் இருக்கும். பட் நிறைய ஐட்டம்ஸ் போக நாங்களும் இதை ஷேர் பண்றோம் வீடியோல. யூஸ்வலா இதை வந்து என்னன்னா வந்துட்டு கார்லிக், என் பொண்ணுக்கு கார்லிக் ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்ப கார்லிக்கா பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா எடுத்துட்டு நம்ம இதுல பண்ணோம்னா தேய்ச்சிட்டு அப்படியே தேய்ச்சோம்னா நல்லா ஃபுல்லா கார்லிக் ஆகும். அதனால அவளுக்கு பண்ணும்போது நல்லா இது மாதிரி 2-3 கார்லிக் க்ளோவ்ஸ் எடுத்து நல்லா ஃபுல்லா அழகா பண்ணியாச்சு. கார்லிக் வேண்டாம் அப்படின்னா இதை அப்படியே விட்டுலாம். அதே மாதிரி நம்ம ஆப்ஷன் தான், சில்லி பவுடர் வேணுமோ, சில்லி ஃபிளேக்ஸ் வேணுமோ, என்ன வேணுமோ, ஆரிகனோ வேணுமோ ஒரு நாளைக்கு. இல்லைன்னா நம்ம ஏற்கனவே வச்சிருக்க சம்டைம்ஸ் ஏதாவது சீசனிங்லாம் வச்சிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி சிக்கன் சீசனிங்கு, ஜாக் மசாலா, ஸோ நம்ம என்ன வேணா போட்டுக்கலாம் அதை கறி ஆகணும்னா. பட் பிளைனா நம்ம இங்கிலீஷ் டைப்ல வச்சுக்கணும்னா வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு பாருங்க நம்மளுடைய மீட். நல்லா இந்த பக்கம் குக் ஆயிடுச்சு, நல்லா இந்த பக்கம் குக் ஆயிடுச்சு, 2 பக்கம் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சுட்டு அது கூட வெஜிடபிள்ஸு இவ்வளோ வைக்க போதில்ல, அவனுக்கு கொஞ்சம் பாதி வச்சுக்கலாம். ஆனியன்ஸ் நல்லாயிருக்கும், ஃப்ரைட் ஆனியன்ஸ் நல்லாயிருக்கும் இல்லையா. வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ அதையும் வச்சுட்டு கொஞ்சம் வந்து நம்ம ஃப்ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரைஸும் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஃப்ரைஸை வச்சுட்டு இது கூட நம்ம ஏதாவது சாஸ் ஏதாவது வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் நம்மளுடைய ஹெல்த்தி பிளேட் மீட் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம அந்த ஃபில்லெட்டில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன். அப்புறம் அந்த லெமன் கொஞ்சம் பூஜிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக நல்லாயிருக்கும். வீடியோ முடிச்சுட்டு உடனே வந்து குழம்பும் ஃப்ரையும் பண்ணியாச்சு. ஆனந்துக்கு வந்து கொஞ்சம் இந்தியனாக சாப்பிடும் போல இருந்துச்சு. ஸோ நல்லாவே சூப்பராக நம்ம வந்து லேம்ப் ஃப்ரையும் பண்ணிட்டோம். அதே மட்டும் இல்லாமல் வந்து இங்கே நல்லா ஒரு குழம்பு பண்ணிட்டேன். குழம்புல வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு யூஸ்வலாகவே எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஏதாவது கிரவுண்ட் ஆல்மண்ட் வச்சுருப்பேன், அந்த தூள். அதனால் அதை டக்குன்னு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா சூப்பராக குழம்பு ஆயிடுச்சு. அந்த மிச்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் பாருங்கள், அந்த கொஞ்சம் கேரட் அந்த வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு, அதையும் இதிலே போட்டேன். ஸோ நல்லா சூப்பராக குழம்பு ஆயிடுச்சு. ஈவினிங்க்கு ஏதாவது சப்பாத்தி அது மாதிரினா சைட் டிஷ்ஷும் தொட்டுக்கலாம். ஸோ எல்லாம் சாப்பிட முடிஞ்சிச்சு, குக்கிங் முடிஞ்சிச்சு இன்னைக்கு. ஸோ குயிக்காக இந்த வீடியோவும் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த வருஷம் 2025 வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் போடலான்னு இருக்கேன் நான். ஸோ அதனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போடலான்னு இருக்கேன். ஸோ இவ்வளோ டெய்லி போடணும்னா எல்லாம் தெரியல எனக்கு, நான் எதுவும் கமிட் பண்ணல. பட் நிறைய போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால் நீங்கள் இப்போ ஒரு யூடியூப்ல புது ஆப்ஷன் ஒன்று வருது. என்னன்னா நம்ம நீங்கள் பேர் அதை டைப் பண்ணிக்கலாமோ இல்லை யூஸ்வலாக நீங்கள் போகிற அந்த யூடியூப் சேனலில் பார்க்கும்போது நியூ வீடியோ அப்படின்னு வருது இப்போ. ஸோ அவங்க நியூ வீடியோ போடுறதா நியூ வீடியோ அப்படின்னு காட்டுது. ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். அங்கத்துலேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதுவே காட்டலினாலும் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்னோட லேட்டஸ்ட் வீடியோஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து போடுங்க, உங்கள் சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் எனக்கும் போடுற இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக நானும் நிறைய வீடியோஸ் போடுறேன். தொடர்ந்து நம்ம ஏதாவது ஷேர் பண்ணலாம். எல்லோரும் கமெண்ட்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக போடுறீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும்